ஓம் சாய்ராம். ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்னை வந்த பிறகு எப்பொழுது தன்னுடைய குடும்பத்திடம் இருந்து தன்னுடைய தலைகளை விடுவித்து கொண்டார் என்பது நமக்கு சரியாக தெரியவில்லை. அவருடைய குடும்பத்தினர் அவரை திரும்பி வீட்டிற்கு வரும்படி வற்புறுத்தினர். நெருங்கிய உறவினர்களும் அவருடைய மனத்தை மாற்றுவதற்கு பெரும் முயற்சி செய்தனர். எதுவுமே பயனளிக்காத நிலையில் அவர்கள் நரசிம்ம சுவாமிஜியின் உதவியையும் நாடினர். ஆனால் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிடிவாதமாகவும் திடசித்தத்துடனும் இருந்ததால் அவர்களுடைய முயற்சி எதுவுமே பயனளிக்கவில்லை. ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதலில் சென்னைக்கு வந்த பொழுது அவர் ரேஸ் கிளப்பில் பணியாற்றினார். பிறகு அவர் ஒரு ஆடிட்டர் அலுவலகத்தில் பணிபுரிந்தார். அதன் பிறகு மயிலாப்பூர் பெர்மனன்ட் ஃபண்டில் இயக்குனராகவும் சிறிது காலம் பணியாற்றினார். அவருக்கு நூல்களில் பெரிய ஆர்வம் உண்டு. அடையாறில் உள்ள தியோசாபிக்கல் சொசைட்டி லைப்ரரிக்கு சென்று மணிக்கணக்கில் அமர்ந்து அங்குள்ள சமய மற்றும் யோகம் சம்பந்தமான நூல்களை படிப்பதுண்டு. தியோசாபிக்கல் சொசைட்டியின் அமைதியான அந்த மைதானத்தில் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து அவர் எப்பொழுதும் தியானம் செய்வதும் உண்டு. ஓம் சாய்ராம்.